முத்தியால்பேட்டை 9 வயது சிறுமி உடலானது கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட நிலையில் அவரது உடலானது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. 11 மணியிலிருந்து உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. முதலில் குற்றவாளி மீது கடுமை நடவடிக்கை வேண்டும், தேசிய வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும், நிவாரணத் தொகை வழங்க அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து உடலை வாங்க மறுத்த நிலையில் உடனடியாக அவரை முதலமைச்சர் அழைத்து அவருக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து டிஜிபி உள்ளிட்ட அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு இந்த புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் இந்த குழந்தை கொலை செய்யப்பட்டதை காரணமாக காட்டி பல்வேறு இடங்களில் சாலை மறியல் போராட்டங்கள் என நடைபெற்று வந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் அறையில் அவர்கள் டிஜிபியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து அவர் தந்தையை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போதும் ஒரு சிலர் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உடலை பெற்றுக் கொள்ள மாட்டோம் என அறிவித்தனர். தொடர்ந்து அவரிடம் காவல்துறை அதிகாரிகள், வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையை அடுத்து அவர் தந்தை ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டு உடலை பெற்றுக் கொண்டார். தற்போது அவர் உடலானது ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து அவர் வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட குழந்தையின் குற்றவாளிகளை கடுமையான தண்டனை அறிவிக்க வேண்டும் என அவர் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தற்போது கோரிக்கை வைத்த நிலையில் அந்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என உத்தரவாதம் அளித்த நிலையில் இந்த உடலானது தற்போது பெற்று செல்லப்பட்டுள்ளது.